இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் எனக்கு பிறன் யார் அல்லது என்னுடைய அயலவன் யார் என்பதை குறித்து நாங்கள் திருமறையிலே ஒரு உவமை கதையினூடாக பார்க்க போகின்றோம். ஆம்பிள்ளைகள், உங்களுடைய அயலவன் அல்லது உங்களுக்கு பிறன் யார் என்று சொல்லி நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீர்கள்? உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், உங்களுடைய எதிர் வீட்டுக்காரர், அல்லது உங்களுடைய பாடசாலையிலே உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறதான, உங்களுடைய பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றதான உங்களுக்கு நெருங்கிய உங்களுடைய நண்பர்களை நீங்கள் உங்களுடைய அயலவன் அல்லது உங்களுக்கு பிறன் நீங்கள் சொல்வீர்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை நீங்கள் வீடுகளிலே உங்களுடைய பெற்றோரோடு சேர்ந்து வாசித்து பாருங்கள். நாங்கள் பார்ப்போம், திருமறையிலே எனக்கு பிறன் யார் அல்லது என்னுடைய அயலவன் யார் என்று சொல்லி ஒரு உவமை கதையினூடாக இயேசு எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் கள்ளர்கள் கையில் அகப்பட்டு விட்டாங்க. அந்த மனுஷனை அந்த கள்ளர்கள் அடித்து காயப்படுத்தி அவனுடைய வஸ்திரத்தை கிழித்து அவனிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அந்த மனுஷனை சாகிற நிலையிலே அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இப்படியாக இருக்கின்ற வேளையிலே அந்த வழியாக ஒரு ஆசாரியர் வந்தார். ஆசாரியர் என்று சொன்னால் யாரென்று தெரியுமா பிள்ளைகள்? ஆசாரியர் என்று சொன்னால் முன்னைய காலங்களிலே திருச்சபையிலே கடவுளுடைய பணி அல்லது கடவுளுடைய ஊழியர்களை செய்கிற ஊழியக்காரர்களை ஆசாரியர் என்று அழைப்போம். அதாவது இப்போ எங்களுடைய குருவானவர் அல்லது போதகர் போன்ற பணியை செய்கின்றவர்களை தான் நாங்கள் ஆசாரியர் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த ஆசாரியர் ஒருவர் அந்த வழியாக போய் இந்த மனிதன் படித்து விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த மனிதனை பார்த்துவிட்டு பக்கமாக ஒதுங்கி போய்விட்டாராம். அவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லையாம். இரண்டாவதாக ஒரு லேவியர் வந்தாராம். லேவியர் என்று சொன்னால் அவரும் கடவுளுடைய ஊழியங்களை அல்லது திருச்சபையை அழகுபடுத்துகின்ற, திருச்சபை ஆராதனைக்கு தேவையான ஒழுங்குகள் செய்கின்ற, திருச்சபை சுத்தப்படுத்தி திருச்சபை அழகாக வைத்துக்கொண்டு குருவானவருக்கு உதவியாக இருக்கின்ற ஒரு நபர் தான் இந்த லேவியர். ஆகவே இவரும் இந்த வழியாக போகின்ற வேளையிலே இந்த நபரை பார்த்துவிட்டு காணாதவன் போல அப்படியே போய்விட்டாராம். இறுதியாக இந்த வழியாக ஒரு சமாரியர் வருகிறாராம். சமாரியர் என்று சொன்னால் யாரென்று தெரியுமா? சமாரியர் என்று சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் படித்திருப்போம், யூதர்களின் காலத்திலே சமாரியர்களோடு யூதர்கள் பெரிதான எந்த ஒரு உறவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அல்லது சமாரியரை விட்டு கொஞ்சம் விலகித்தான் இந்த யூதர்கள் வாழ்வார்கள். அவர்களை இழிவாக அல்லது அவர்களை தாழ்வாகத்தான் எண்ணுவார்கள். அவர்களோடு எந்த ஒரு உறவு முறை அல்லது எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் இப்படியாக எதுவுமே அவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர்களாக சமாரியர்கள் முன்னைய காலத்திலே காணப்பட்டார்கள். ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு சமாரியர் தான் இந்த அடிபட்டு கிடந்த மனிதனுக்கு உதவி செய்ய வந்தார். அந்த சமாரியர் அந்த மனிதனை பார்த்து அவர் மிகவும் கவலைப்பட்டு அந்த விழுந்து கிடந்த மனிதனுடைய காயங்களை துடைத்து அவரை தூக்கி அவருக்கு மருந்து கட்டி அவரை பராமரித்து, அது மாத்திரமல்லாமல் தன்னோடு தான் வந்த அந்த வாகனத்திலே குதிரை வண்டியிலே இவரை ஏற்றி கொண்டு போய் ஒரு பராமரிக்கின்ற ஸ்தானத்திலே விடுகின்றார். அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் என்று சொல்லலாம், ஒரு விடுதி அப்படியான ஒரு இடத்திலே இவரை விட்டுவிட்டு அங்கே அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யும்படியாக அவருக்கு தேவையான மருந்து சாப்பாடு காரியங்களை கொடுக்க சொல்லிவிட்டு காசும் கொடுத்து, அது மாத்திரமல்லாமல் அவர் சொல்லுகின்றார், இவருக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள், நான் கொடுத்ததை விட மேலதிகமாக செலவுகள் இருக்கும் என்று சொன்னால் நான் வருகின்ற வழியிலே அதை கொடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் போகின்றார். பிள்ளைகள், எப்படியாக ஒரு உதவுகின்ற மனப்பான்மை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு ஆசாரியர் வந்தார், அதாவது ஒரு போதகர்
போல அதே நேரத்தில் ஒரு லேவியர் வந்தார். ஆனாலும் இந்த சமாரியன் எல்லோராலும் தள்ளப்பட்ட, அதாவது யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர், பேர்பட்டவர் இந்த விழுந்து கிடந்த மனிதனை பார்த்து அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன என்று எதுவுமே அவர் யோசிக்கவில்லை. உடனடியாக அவருக்கு தேவை இருந்தது, அவர் சாகுற தருவாயில இருந்ததை பார்த்து அவருக்கு உதவி செய்ய முன் வந்தார். ஆம்பிள்ளைகள், இந்த கதையினூடாக இந்த மனிதனுடைய அயலவன் அல்லது எனக்கு பிறன் யார் என்று கேட்கின்ற வேளையிலே இந்த இடத்திலே அந்த நல்ல சமாரியன் அவர்தான் அயலவனாய் இருந்திருக்கின்றார். ஆம்பிள்ளைகள், நாங்களும் எப்பொழுதும் ஒரு சமாரியன், நல்ல சமாரியனாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதே போல யாருக்கு நாங்கள் உதவி செய்ய போகின்றோம் அல்லது நாங்கள் உதவி செய்கின்ற நபர் அந்த உதவிக்கு தகுதியாக இருக்கின்றாரா, இப்படியாக எல்லாம் நாங்கள் பார்க்க தேவையில்லை. தேவை யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். இதனூடாக இயேசுவனுடைய அல்லது கடவுளுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையினூடாக அநேகர் ஒரு சாட்சியை காண்கின்றார்கள். ஆம்பிள்ளைகள், நாங்கள் யாருடைய தராதரமும், நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்வதற்கு அவர்களுடைய தராதரமோ அவர்களுடைய தகுதி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவசியமே இல்லை. நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு உண்மையான ஒரு நல்ல சமாரியனாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கின்றார். ஆகவே நாங்களும் இயேசுவை போல நல்ல ஒரு சமாரியனாக வாழ, அந்த முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் வாழ முயற்சி செய்வோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. கதாவே, விசேஷமாக இந்த காணொலியோடு இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிலும் எனக்கு பிறன் யார் அல்லது என்னுடைய அயலவர் யார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தேவையோடு இருக்கின்றவர்களை ஆண்டவரை நாங்கள் உதவி செய்ய அந்த நல்ல சமாரியனைப் போல அந்த குணாதிசயத்தை, அந்த மனதை எங்களுக்கும் தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். நீரை பொறுப்படும் தாங்கி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.